அம்மா தாயே அம்மா நாயே நிக்க மாட்டேன் ஆதி வர்ற சக்தி ஆதி வரா சூத்தி 15 ரூபா போடுவா 15 ரூபா போனா தயிர் ஊத்தி சாப்பிடுறா அம்மா உலக மாதா உலகடித்த மாதா சொல்லிமுத்திர மாதா அம்மா தாயே அவனுக்கு கேள்வி கேட்டு எனக்கு கூலி கொடுமா அம்மா தாயே அவனுக்கு கேள்வியே கொடுத்து எனக்கு கொம்பியா ரோடு பக்கம் ஈத்து போடுவான் கம்மியாட்டி பையன் அடே குண்டாதுடா யாரார் உள்ளத்தில் எப்படி அது வணங்கினியோ நீ நல்லபடியா வணங்கினா சில காலம் இந்த ஊழி நல்லா இருப்ப என்னை கெட்டபடியா நீ வணங்கினா கெட்டு குட்டி சேரா போய மகனே உனக்கு அந்த வரந்தா நீ எங்க போய் திருட்டு வந்தா எங்க போய் திருட்டு வந்தா இப்ப தீத்துட்டு வர கம்மியாட்டி பாத்துக்கிட்டா உனக்கு அந்த வரந்தா எனக்கு அந்த வரந்தா அம்மா தாய் தானே உனக்கு சந்தேகமா சந்தேகம்னா அம்மா தாயேன்றா அவன் நாயேன்றா அது போல சத்தின்றா அது போல சூத்தின்றா ரெண்டு பேரும் வர வர கொடுக்குற என்னம்மா வஞ்சனை பண்ற அவரா நினைக்காத காசி ஒரு முழுங்க கோப்பை வைப்பார் ஆமா ஒரு கை நீட்டா போகும் ஆமா அது எதுக்கு உதவுது அவனுக்கு தூக்கி போடுறதா ஆட கட்ட உதவுது கீழே போய் அதே முழுங்க கோப்பை வைப்பார் இந்த பூமாதேவி வளர்ந்து குஞ்சு கெஞ்சுமா அது எதுக்கு உதவுது எதுக்குமா முத்து பல்லாக்கு அங்க பாடுறா சாமி நீ பல்லாக்கு சமானம் வாடகை சமானம் தமிழாக்கு மந்திரி என்னை பார்த்தா தமிழ் வாக்குமாக நான் வந்தேன் சும்மா நச்சுனா உண்டல ஏத்த மாட்டேன் என்னத்த தேர்மாறாக பேசினால் உன் ஊட்டியை கழித்து உன் உதிரத்தை குடித்து வேணாம்மா வேணாம் ஏங்க அதுக்கு என்ன போற ஊராங்க கொடுக்குற காட்சி நான் கொஞ்சம் ஐந்து போறேன் தனிபாம்புக்குமா என்னது ஊட்டி கடிச்சா போதை இருக்குமா என்ன போதை விளக்கம்
என்ன குடி போய்டா போய் குத்தியா விடா, விடா. ஐயா வாணேம்மா நான் அடிக்காதம்மா மேல பிடிக்க ஐயா வாணேம்மா குஞ்சி தென்றால ஐயா போய்டா போய் ஊராரு 3 எலுமிச்சை மரம் என்னடா பண்ணவன் அம்மா சொல்ற வேண்டியதானே அஞ்ச வெயில்ல சூடு தாங்காத ஜூஸ் போட்டு குடிச்சிட்டான் சங்கரான 10 பழம் கூட ஜூஸ் ஜூஸ் போட்டு குடிச்சானா பழக்கடைக்கார எதுக்காக திருக்கோவில போய் வாங்கி கொடுத்தா ஜூஸ் போட்டு குடிச்சானா ஒரு வாய்ப்பாய் கூட கொடுக்க மாட்டாரு அந்த சாத்திக்கும் உன் சூத்துக்கு என்ன பொருத்தமா அதெல்லாம் போகட்டும் வீண் வார்த்தைக்கு இடம் வேண்டாம் தமிழ்நாட்டை வந்தடே அம்மா யார் இந்த உருவம் எப்படி வந்தது விளக்கம் தெரியுமா சொல்லுமா அந்த மண்டலம் எல்லாம் கண்டோர் என்ன உன் பெருமை எடுத்து சொல்றமா குஞ்சு கேட்டா குடுக்குறியா பரமமூர்த்தி பார்ப்பது பாதத்தை பணிவது வேதத்தை கேட்பது வேதம் தெரியாத பரமமூர்த்தி முழிப்பது பிச்சாடி பரமன் பரமன் ஓட்டாடி பரமன் பரமன் வேதம் தெரியாத முழித்துக் கொண்டு எனக்கு சாபத்தை கொடுப்பது என்ன சாபம் பரமமூர்த்தி வேதத்தை கேட்கவும் பரமமூர்த்தி பார்த்து வேதத்தை கேட்கும் தருவாயிலே வேதம் தெரியாத பரமமூர்த்தி முழிப்பது எனக்காக என்ன வர சாபம் கொடுத்தார் என்ன சாபமா மகர தேசத்திலே மகர தேசத்திலே எனக்கு என்ன வேலை தினந்தோறும் ஜோதி 15 நாளைக்கு நகரவளம் வருவது நகரவளம் வந்தால் நான் என்ன புசிப்பது நரமாமிசை புசிப்பது ஆடா ஆடு மாடுதான் ஆடு மாடு குடும்பத்தின் இல்லையம்மா ஆடு நர என்றால் மனிதன் மனிதன் ஐயோ அகோர பசியா இருக்குது என்ன சாப்பிடாத அம்மா என்ன நம்பி பொண்டாட்டிக்கிறான் அவனை பாருமா கல்யாணம் ஆகாத வைக்கிறான் அவனை வேணா கூட சாப்பிட்டு எங்க ஆயிடுச்சு வெளிநாட்டுல வருவது நரமாவசை புசிப்பது ஒரு நேரம் 12 மணிக்கு என்ன போன் பண்றான் மயானக்கரை சென்றால் அங்க போனா யாரு வருவாங்க தினம் பச்சை வினத்தை பால் வழிய உண்ணுவது சுத்த வினத்தை உடையா உண்ணுவது இந்த நேரத்தில் அபார பசி பசி உனக்கு கசப்பு வந்து விடும் கவுல அடிக்குமா நரமாமது அப்புறம் கவுரி நட கவுரு அதனால இந்த தினத்தில் மயான சொல்லணும் இன்றைய தினத்தில் மயானக்கரை நாடி வரும் தருவாயிலே இங்க ஒன்றும் புலப்படவில்லை அகோர பசியா இருக்குது அதனால ஒரு 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 நாட்டுக்கு எத்தனை திசை ஒரு நாட்டுக்கு எத்தனை திசை 4 திசை முதல்ல எந்த திசை நாடி செல்லணும் எந்த தேர் மாறா பேசணும்னா கீ திசை ஆமா கீ திசை தருநாடி என்ன ஆச்சரியமாகிவிட்டது இன்று கீ திசை வரும் தருவாயிலே
ஒன்றும் புலப்படவில்லை. பசி அதிகமாக பசி அகோர பசியா இருக்குது. அதனால இவன் நேற்று தனிநாடினான். பார்க்கும் தருவாயிலே நேர் திசையில் ஒன்றும் புலப்படவில்லை. அதனால தென் திசை போக வேண்டும். தென் திசை வந்து பார்த்தோம், ஒன்றும் புலப்படவில்லை. மூன்று திசை போய் விட்டோம். மிச்சம் இருப்பது எந்த திசை? வட திசை. வட திசை சொல்ல வட தோசைன்னுவான். அதுக்குதான் கேட்ட நீ ஏன் சொன்ன? அவன் மண்டே இன்னைக்கு புலகான வந்த நீ கம்மி அண்ணா. எந்த திசைக்கு இது? வட திசை. மூன்று திசை சென்றும் ஒன்றுமே புலப்படவில்லை. அகோர பசியா இருக்குது. அதனால வட திசை செல்ல வேண்டும். என்று பின்னாலே வருகிறாயா? அங்கு ஒன்னும் புலப்படவில்லை என்றால் அங்க ஒன்னும் புலப்படையானவல்லால் இன்றைக்கு ஒண்ணு புசிப்பது புசிப்பது. என்ன புசித்தா உனக்கு சரி வராது. என் கறி பூரா உப்பு போட்டு அதிகமா மாமிசம் நர மாமிசம் பூரா உப்பு அது எப்ப ஐயா வானமா என் கறிக்கு மட்டும் 2 கிலோ உப்பு அதிகமா போட்டு யார் அது? அது செந்தந்திர பிள்ளை. ஆமா சிசுவதை. சிசுவதை. ஆனா நீ சாப்பிடுவதை ஆனா இருந்தாலும் மாமிசம் சாப்பிடுவது உண்டுதான். உண்டுதான். ஆனா இருந்தாலும் இது செந்தந்திர பிள்ளை. பிள்ளை அறியாத பிள்ளை. 2 குழந்தையும் ஒரு உருவாக பார்ப்போம். ஒரு உருவா ஆமா அந்த குழந்தைய சாப்பிடலாம நினைக்கிறேன். ஆமா ஆனா சின்னஞ்சிற குழந்தைய நீ சாப்பிட்டா உனக்கு பசி தீருமா? தீராது. அதனால இந்த குழந்தையால ஆமா பிற்காலத்துல 100 முடி கொண்ட அரசர்கள் கொண்டு வந்து இந்த குழந்தை வந்து உனக்கு பலி கொடுப்பான். இந்த குழந்தை யாரு குழந்தை தெரியுமா? யாரு இது? மரகதாவரி பட்டணத்து ஆண்டோருடைய மரகதராஜனுக்கும் அந்த கற்பனை பொற்பனைக்கு பிறந்த 2 குழந்தை. ஆமா சிவனுடைய அம்சால பிறந்த குழந்தை. ஆமா ஆனா இருந்தாலும் சிவனுடைய பரபிரசாதம் பெற்று 2 குழந்தையும் பெருதுபாதியா பெற்று விட்டார்கள். ஆமா அதனால பிடக்கரையில போட்டுட்டார்கள். அதனால உன் குலதெய்வம் வந்து உன்னையே நினைத்து அந்த மரகத மகாராஜா உன்னை தேடி வருகிறார். வரும்போது பொங்கல் வைத்து ஓட்டி இட்டு உன்கிட்ட வரவு கேட்ட போது இந்த குழந்தையை ஒப்படைத்த போது நீ என்ன சொல்ற அம்மா? இந்த குழந்தைக்கு தகுந்த பருவம் ஆன உடனே நாட்டை பட்டம் கொடுத்த உடனே இந்த குழந்தைக்கு 100 முடிமுட்ட அரசரை கொண்டு வந்து எனக்கு பலி கொடுக்க வேண்டும் அப்படின்னு நீ சொன்னா மரகராஜன் ஏற்றுக்கொள்ளுவான். அந்த குழந்தையும் உனக்கு பலி கொடுப்பான். அப்ப இந்த சிசுவை மரகத 100 மணிமுண்ட அரசர்கள் உனக்கு வேண்டாமா? இல்ல இந்த குழந்தை உனக்கு வேண்டாமா? இந்த குழந்தை சாட்டையில் பசி தீராது. வருடத்துக்கு ஒரு முறை 100 மணிமுண்ட அரசரை கொண்டு வந்து எனக்கு பலியிட்டால் அந்த உதயத்தை கொடுத்தால் என் பசி தீர்ந்து விடும். அதனால ஆலயத்தில் அமரும். யார் வருவாங்க பார்க்கலாம். சொன்ன பிரகாரம் ஆமா
பொங்கல் ஆ. பொங்கல் எல்லாம் வச்சுட்டோம். ஆமா. ஆனா பூஜை கொடுக்க வேண்டாம். பூஜை கொடுக்க வேண்டும்னாக்கா ஆ. முப்பூசை வந்து அந்த ஆத்தாக்கு அழைக்க வேண்டும். ஆமா ஆமா ஆனா துஷ்டமான தேவதை ஆ. மூந்து கும்பிடு. ஆமா ஆமா சுத்தபத்தமா வந்துடுறாப்பா. நான் சுத்தமா நான் ஏய், போய் கிட்டு போறேன். நிச்சயமா சுத்தபத்தமா இருக்கிற. ஏம்மா இப்பதான் ஒரு சாவு ஏய், என்னது சாவு போய் வந்து குடிக்காதே வந்துட்டேன் அதெல்லாம் ஏத்துக்கும்டா தம்பி. அதெல்லாம் ஏத்துக்கும். அது ஏத்துக்குமா வேற எதனா வந்து எங்கனா அங்க இங்க போய் வந்துட போற கட்டி வச்சு. இல்லையம்மா நான் அந்த மாதிரி எல்லாம் போக மாட்டேன் சரி சரி அந்த பக்கத்துல வந்து நில்லு. எப்படி? எங்க வீட்டுக்கார பக்கம் நில்லு. பொறுப்பணி ஆ. முதல்ல பாதத்தை வணங்கும் ஆ. அப்புறம் பூஜை செய்யுமா தாயே வராததி பராசக்தி. தாயே பராசக்தி ஆதியா வந்தவளே நீயே, நீதியா வந்தவளே நீயே, அங்கால பரமேஸ்வரியா வந்தவளே நீயே. அம்மா என் குலதெய்வமா விளங்கமடியான அம்மா தாயே பராசக்தி தங்களுடைய பாதத்துக்கு ஆம்பளை உட்கார்ந்த. நீ கும்பிடுற தலையை கும்பிடுறா. உட்கார்ந்த சரி அம்மா சரோதாவி தங்களுடைய பாதங்களுக்கு என்ன நாங்க இருவரும் கொடால கூடி வந்தாங்க. வாழ்க வாழ்கவே. ஐயாக தண்ணில தஞ்சாக மழவே வாழ்க வாழ்கவே. வாழ்குவ வையக்கு வாழ்வென்று வாழவே. வாழ்குவ என்னாலும் தாழ்வென்று வாழவே. வந்து என்ற கதமல விந்தையாக பண்ணுதாளே. அகதமண்ணா பொற்பணி என் பாதத்தை படுத்தபடியால் நீண்டாயோடு பூவோடு பொட்டோடு கட்டின மாங்கத்தோடு வாழ்ந்திருப்பா எழுந்திருப்பா. சந்தோஷம். இப்ப அதை கேளாமல. அம்மா ஒரு சங்கதி ஆச்சே என்ன தேடி வந்த சேதி என்ன அம்மாவா கேக்குறாங்க. மகிழ மன்னனே அப்ப மகிழ மன்னனே எனக்கு அறிய வேண்டும். இதனாலில் ஆகாரத்தால் கணவரும் மனைவியும் தேடி வந்த சேதி என்ன அதான் வரையும் கேக்குறா. என் குலதெய்வமா விளங்க முடியாத பரதேவின்னு உண்டு. இது வரையும் எங்களுக்கு தெரியாது. தெரியாது. மாலை விட்டு வந்தது வந்து கற்பனை பொற்பனைக்கு இருவருக்கும் எங்களுக்கு தெரியாது. எங்க மாமியார் சொன்ன பிறகுதான் எனக்கு தெரியும். ஆனா இருந்தாலும் தற்பொழுது என் குலதெய்வம் விளங்க முடியாது. இந்த பரதேவிக்காக முப்பூசை அழைத்து பொங்கல் வச்சு பூஜை இருக்கிறோம். நாங்க எதுக்காக இருந்தது எதற்காக என் கணவருக்கு பிற்காலம் மரகத ஒரு பட்டணத்தை ஆண்டு வருது ஆள்வதற்கு எனக்கு பிள்ளை வர வேண்டாமாமா. நாட்டு மக்கள் எங்களுக்கு என்ன பண்ணியும் நாட்டு ஆழ்வாருக்கு ஒரு புத்திர பாக்கியம் கிடைக்காதம்மா. அதனால எங்களுக்கு இருவருக்கும் ஒரு புத்திர பாக்கியம் யாருக்காவது ஒரு புத்திர பாக்கியம் இருந்தால் அதுவே எங்களுக்கு பிறந்தம் அம்மா. எங்களுக்கு ஒரு புத்திர பாக்கியம் உங்களுக்கு வரம் கூடம்மா. அப்படியா தந்தே தந்தே அதுதான் சொல்லுவாங்க நம்ம குலதெய்வத்தை வேண்டியிருந்தாக்கா ஏற்கனவே நம்ம வேண்டும் முதல்ல போயிருந்தா அந்த அம்மா கொடுத்துருப்பாங்களா இல்லையா உங்களுக்கு மொட்டையா சொல்லி பட்டையா இல்லை கொடுத்துட்டு ஒரே போய் வேண்டாம்
பிற்காலத்திலே ஆ. இந்த மகர தேசத்தை ஆ. இவன் ஆளும் தருவாயிலே ஆ. சித்திரை மாசம் ஆ. தலைவெள்ளிக்கிழமை ஆ. 100 முடி பூண்டு மன்னரை கொண்டு வந்து ஆ, இந்த சரதேவிக்கு பழி ஊட்ட வேண்டும். ஆஹா. அப்படி ஊட்ட ஆகனால் ஆ. உன் மகர தேசத்தை அழித்து விடுவேன். ஐயோ அப்படி சொல்லாதம்மா. ஆ, இந்த குழந்தை ஆமா யாரோட குழந்தை அம்மா? அம்மா, ஆ. தினந்தோறும் நகர்வலம் வருவது பழக்கம். ஆமா. அப்போது ஆ. இன்றைய தினத்திலே ஜோதி 17 நாளைக்கு நகர்வலம் நகர்வலம் வருவது பழக்கம். பழக்கம் ஆமா. வரும் தருவாயிலே ஆ. பிழைக்கடை என்றால் இரவு ஜோதி பதினு நேரத்துக்கு ஆமா. நீங்க வருவது பழக்கம். ஆமா ஆமா. அந்த நாள் என்ற தினத்தில் வந்த உடனே ஆஹா. வரும் தருவாயிலே ஆ. 4 திசை சென்று பார்த்தேன். ஆ. ஒன்னும் புலப்படவில்லை. ஆ. வட திசை சென்றும் தருவாயிலே ஆ. பிழைக்கடை. ஆ. அப்படி என்றால் சாக்கடை சந்தில இரு அப்ப பிளவாக எங்க நாட்டுக்கு வந்தீங்க. ஆமா நாட்டுக்கு வரும்போது மரகலாபுரி பட்டணத்துக்கு வரும்போது ஆமா பிழைக்கடை வந்த போது இரு பிளவாக இருந்தது. குழந்தை இந்த குழந்தையை வாரி உண்ணும் தருவாயிலே ஆ. ஆகாவானை பார்த்தது. அம்மா சரதேவி, ஆ. இந்த குழந்தையை உண்டால் சிசுவை கொண்டால் பாவம், பாவம். ஒரு பசுவை கொண்டாலும் பாவம். பாவம். இந்த சிசுவை புசித்தால் ஒரு பசி திராது. ஆ. இந்த பிள்ளையை மகர தேசனுக்கும் கற்பனைக்கும் பொற்பனைக்கு பிறந்த பிள்ளை உன்னை தேடி வருவார்கள். பிற்காலத்திலே இந்த பிள்ளையால் ஒரு லாபம் உண்டு. அதனால அந்த அம்மா என்ன சொன்னாங்க, சித்திரை மாசம் வெள்ளிக்கிழமை 100 முடி பூண்ட மன்னரை கொண்டு வந்து தற்சமயம் மகர தேசம் இந்த நாட்டை ஆண்டு கொண்டு வருகிறார். இவனுக்கு தக்க பருவம் வரும்போது இந்த நாட்டை பட்டம் தரித்தும் தருவாயிலே சித்திரை மாசம் தலைவிழக்கிழமை 100 முடி பூண்ட மன்னரை கொண்டு வந்து எனக்கு பழி ஊட்ட வேண்டும். அப்படி ஊட்ட ஆனால் உன் மகர தேசத்தை அழித்து விடுவேன். இவனுக்கு பெயர் என்ன தெரியுமா? இவன் சந்தில கந்தபடியால் அந்த சந்தி பேரும் போக கூடாது. ஏன் பேரு ஏன் அருளாளுக்கு அடுத்த பேரு. அதனால இவனுக்கு ஒன்றாக சேர்த்தபடியா இவனுக்கு என்ன பேர் தெரியுமா? சராசந்தன். சராசந்தன். பார்த்து வாருங்கள். ஞாபகம் இருக்குதா? சித்திரை மாசம் இல்லை என்றால் எனக்கு அகோர பசியா இருக்குது. வச்சுக்கிறியாதுன்னா குழந்தைய சொன்ன பிறகா இந்த குழந்தைய வளர்த்து 100 முடிப்பட அரசர் படி கொடுக்கணும். மந்திரியாரே, இப்படியாக என் பிள்ளையாகப்பட்டது தகுந்த பருவத்தோடு இருக்கிறான். எப்படி வளர்த்த தகுந்த பருவத்தோடு இருக்கிறான். ஆனா என் பிள்ளைய அடைஞ்சு ஆனா இந்த நாட்டை வந்து அவனுக்கு பட்டம் கொடுக்கணும். பட்டம் கொடுக்க வேண்டும். அந்த அம்மா சொன்ன பிரகாரம் 100 முடிவுடுகிற அரசர் கொண்டு வந்து பலி கொடுக்க வேண்டாம். அந்த தாய்க்கு பலி கொடுக்க வேண்டும். அதனால என் பிள்ளை இறந்தா சராசந்தன் இறந்தா உன் தாய் உன் தந்தையார் இருக்கிறான்னு கொண்டு சராசந்தன்